அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை தெய்வீக திருவிழித்தின் வழியாக நமக்கு வருகிறது. தூய ஆவியால் எழுதப்பட்ட தெய்வீக திருவிழியம் ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தெய்வீக திருவிழியத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். நாம் நம்முடைய சமூகத்திலே இறை வார்த்தையை மக்கள் எடுக்கணும், படிக்கணும். யோசுவா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும், இந்த திருச்சட்டம் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு, அப்பொழுது நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான காரியங்கள், வார்த்தைகள். பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது பேதுரு சொல்கிறார், யாரிடம் செல்வோம் இறைவா, யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்குது. அப்போ வாழ்வு தருகிற, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் மக்கள் எடுக்கப்படவில்லை. எல்லா மக்களும் இறை வார்த்தை எடுக்கணும், படிக்கணும், அதை வாழ்வாக்கணும், ஆண்டோடு கூட நெருங்கி உறவு கொள்ளணும். அதுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜீவிப்போமா? எல்லாரும் பைபிளை தூக்கி வேறு பிடித்து பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவராய் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தை மனுவுருவான ஆண்டவராய் இயேசுவே, எங்களை ஆண்டவரே தேவனை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரே, உமது ஒரே மகனை எங்களுக்கு அளித்த பிதாவானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாழ்கின்ற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். உமது சரீரமாகிய திருச்சபையை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, வாழ்வுதரும் ஆண்டவரே, ஆவியை கொடுக்கின்ற இறை வார்த்தைகளை ஆண்டவரே, இறை மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் படித்து ஆண்டவரே அதன்படி நடக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை வழியாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி இறை அருட்சாதனங்களுக்காகவும் ஆண்டவரே தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இறை வார்த்தையாக இந்த பைபிளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினர் மூலமாக எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, திருப்பாடல் 119 ஆண்டவரே நீர் கூறியிருக்கிறபடியாக ஆண்டவரே தேவனே, எங்கள் காலடிக்கு ஆண்டவரே தேவனை விளக்காகவும் எங்களுடைய ஆண்டவரே தேவனை பாதைக்கு ஆண்டவரே ஒளியாகவும் இருக்கின்ற ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை ஆண்டவரே திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை படித்து ஆண்டவரை நிலை வாழ்வை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உன்னத ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த இறை வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொருவரும் எடுத்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, எங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இளைஞர்கள் ஆண்டவரே பாவத்தில் விழாதபடியாக ஆண்டவரே தேவனே இந்த இறை வார்த்தையை தங்கள் இதயத்தில் வைத்து அதன்படி ஆண்டவரே நடக்க ஆண்டவரே வல்லமை தரும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அன்பு ஆண்டவராய் இயேசுவே, நீர் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே நீர் பேசும்படியாய் ஆண்டவரே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை படிக்காதபடியாக ஆண்டவரே தேவனே சாத்தான் ஆண்டவரே மக்களுடைய ஆண்டவரை கண்களை ஆண்டவரே மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமிக்க நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகள் ஆண்டவரே விலகும்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமிக்க நாமத்தினாலே ஆண்டவரே தேவனை விரட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே தேவனை இறை வார்த்தையை ஆண்டவரே தேவனை கேட்கிறவர்களாகவும் படிக்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே வல்லமையை தரும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அன்பு ஆண்டவரே தேவனே, இந்த ஜெபத்தை ஆண்டவரே தேவனே எங்களுடைய பரிசுத்த வல்லமை மிக்க நாமத்தினாலே ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, அதன்படியாக ஆண்டவரை மக்களுக்குள்ளார் மன மாற்றத்தை ஆண்டவரை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லபடியே ஆண்டவரே உமது நாமத்திலே விசுவசித்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரை எங்கள் மீட்பரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வல்லமைக்கு நாமத்தினாலே பரலோக பூலோக புனிதர்களின் ஐக்கியத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஏனெனில் அவருக்கு பிரியமான ஒரு ஜெபம் இது.
இனி வருகிற நாட்களிலே மக்கள் எல்லாம் பைபிளை எடுத்து போக வேண்டும். இந்த கருத்தை உள்ளடங்கி பாரத்தோடு கூட நாம் தொடர்ந்து தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை உள்ளடக்கி நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆலயத்துக்கு சொல்லுகிற பொழுது ஜெபவீரர்களாகிய நாம் ஒரு வழிகாட்டுதலாக திருவிவிலியத்தை பைபிளை எடுத்துட்டு போகணும். ஒரு பெரிய மாற்றத்தை நம்மடியாய் கொண்டு வர வேண்டும். செயல்படுவோம். ஆண்டவர் பார்வையிலே மகிழ்ச்சி அடைவோம். ஆமீன்.